ஹாய், டுடே நம்ம ஆரி கிளாஸோட 18th கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாப்போ ஸ்டிச்சஸ் பற்றி பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக சொல்லணுமோ அவ்வளோ டைப்பில் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஸே தான். ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் வச்சு இந்த டாப்போ ஸ்டிச்சஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ தான் நம்ம கிளாஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் இந்த வீடியோ வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிக்கிட்ட இருக்குது. நீங்களும் ஜாயின் பண்ணுறேன்னு தோணுச்சுன்னா உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுதுங்க என் வாட்ஸ்அப் நம்பர், மறக்காமல் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் ஒரு நாள் எனக்கு டைம் கிடைக்கல, நிறைய ஃபேஸ் டேம்பச்சர்ஸ் போட்டிருக்கேன், ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இன்னொரு டைம் நான் போடும்போது அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வைங்க. மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப்போ ஸ்டிச்சஸ் பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக போயிடணுமோ அந்த வகையில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த கிளாஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னால் ஃபேஸ் பண்ணி எனக்கு டைம் பத்தலை. எனக்கு வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன் ஃபேஸ் எப்படி நம்ம டாப்போ ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு. நான் எலிஃபெண்ட் வச்சு நான் போட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு எலிஃபெண்ட் வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ட்ரேசிங் மெத்தேடு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து நான் நானாக ட்ரா பண்ணது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராயிங்கே வராதுன்னு சொல்லுவீங்க. அவங்களாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம டாப்போ ஸ்டிச் டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் வச்சு போட்டிருக்கேன். நான் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சுகர் பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் வெளியே அவுட்டர்ஸ் லைனுக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சுகர் பீட்ஸ் எல்லாம் அவுட்டர் லைனுக்கு கொடுத்துட்றேன். அது உங்களுக்கு நல்லா அதை நோட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இவங்க போன வீடியோவில் அப்படி பண்ணியிருந்தாங்க, இந்த வீடியோவில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா இது வந்து நான் போன வீடியோவில் வந்து முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்தேன். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டேன். கொஞ்சம் நீட்டாக தெரியணுங்கிறதுக்கு வேண்டி நான் இது வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் இதெல்லாம் இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் வச்சு முடித்தோடனே உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஏன் வந்து அங்கே வந்து மார்க் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா, கோவில்லாம் யானைங்க இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு வந்து மேலே வந்து அந்த கிளாத் போட்டிருப்பாங்க, டவல் மாதிரி போட்டிருப்பாங்க டிசைனாக. அந்த ஒரு இதுக்கு வேணால் அந்த நான் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னடா யானைக்கு வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க, அதெல்லாம் கூட அந்த ஸ்டோன் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு டாப்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒரு கார்ட்டூன்ஸ்க்கோ இல்லை ஒரு ஃபேஸ்க்கு போடும்போது எப்படி போடணும்னு நான் சொல்லித்தருப்பேன். இதுக்கு எப்பவும் போல் யானை என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். அதனால பிளாக் கலர் ஸ்கில் த்ரெட் எடுத்துகிட்டேன், அயன் நீடில் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டையும் வச்சுட்டா இந்த யானையை வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் டாப்போ ஸ்டிச்சில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா லெக்குக்கு, அதாவது கீழ் பாட்டிலேருந்து நான் மேல் பாட்டுக்கு வரேன். இந்த ஃபேஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களா, நீங்கள் நேராக கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக, அதாவது வெர்டிக்கலாகவே போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தும் வரலாம், மேலே இருந்தும் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தலைப்பாகத்தை விட்டுட்டு உடம்பு பாகத்தை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு முடித்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்க பாருங்கள். நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நான் எப்படி போடுறேன்னு மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் வந்து சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஏன் நான் வந்து பீட்ஸ் ஒட்டி போடணும், அது இன்னொன்று பீட்ஸ் ஒட்டி தான் போடணும். ஃபஸ்ட்டு ஏன் நம்ம வந்து பீட்ஸை ஒட்டி போடுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பீட்ஸை வச்சு நல்லா நீங்கள் அதே மாதிரி பீட்ஸ் வைக்கும் போது 2 இல்லைன்னா 3 சுகர் பீட்ஸ் தான் வைக்கணும், வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி
சுகர் பீட்ஸை ஒட்டியே நான் வந்து இப்போது காம்போஸ்டர் ஃபர்ஸ்ட் லைன் லேயர்ஸ் வந்து நான் போட்டுட்டேன். சேம் செயின் ஸ்டிச்சோட பேசிக் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாடல் தான். இப்போ நான் எந்த இடத்துல முடிச்சனோ அதுலேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி அகெயின் ரிட்டன் அதே மாதிரி நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நான் இது எல்லாமே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இது காமிக்கிறேன். மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் உங்களுக்காகவே ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. மறக்காமல் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் ஏன் உங்களை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய தொழில் வேறு பெண்களுக்கு அதுக்கோசரம் தான் நான் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன். இதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ஃபைனலாக கூட எனக்கு அதை நீங்கள் சப்மிட் பண்ணாலும் சம்மதம் தான். ஏன்னா என்னுடைய ஸ்டிச்சஸ் பார்த்து நீங்கள் கற்றுருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்களாக கற்றுக்கிட்டு வந்து என்கிட்ட கேட்காதீங்க. இன்னும் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உடம்பு பகுதியை முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைப்பாகத்தை வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, சேம் நான் எப்படி உடம்பு பாகத்தை பண்ணனோ அதே பாகத்தில் தான் நான் வந்து தலையும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்டர் லைனில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நான் போட்டு முடிக்கிறேன். ஓகேங்களா, பாருங்கள் நான் ஒவ்வொன்றும் எப்படி போடுறேன்னு. ஆனால் இன்னொன்றுங்க காம்போ ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி பழகிக்கணுமோ அதே மாதிரி தாங்க. நம்ம அதாவது இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கிங்க. செயின் ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே ஈஸி தான். உண்மையாக ஓப்பனாக சொன்னால் எல்லாத்துலேயும் பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சஸ் தான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. அது ஒன்று மட்டும் நல்லா தரவாக கற்றுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் ஈஸியாக போட்டு முடிச்சிடுவீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் இது எவ்வளோ லைனை ஒட்டியே தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். தூரமாகவே நான் போடலை. உங்களுக்கு நான் போடுறது பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ ஒரு ஒட்டி பார்த்துருக்கேன்னு பாருங்கள். சேம் இதுவும் ஒயிட் கிளாத்து தான். ஒயிட் கிளாத்தில் நான் எலிஃபண்ட் டிசைனுக்கு வந்து பிளாக் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், சில்க் த்ரெட்டு. இந்த சில்க் த்ரெட்டு வந்து கடைசியாக ஃபைனலாக பார்க்கும்போது இந்த யானைக்குள்ளே எந்த ஒரு இடத்துலையும் ஒயிட் கலர் தெரியாது. அந்த அளவுக்கு தான் நீங்களும் ஒரு டிசைன் பண்ணி மறக்காமல் என் வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இது என்னோடய குரூப் மெம்பர்ஸும் இல்லாமல் இதை பார்த்துட்ருக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடைய ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக புரியும். பார்த்தா மட்டும் புரியாது, அதை நீங்கள் பழகி பார்த்தால் மட்டும்தான் புரியும். ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஓகே, இதை நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் அது வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம கண் பகுதி வந்து அந்த இடத்துல இருக்குது. அப்போது நம்ம கண் பகுதிக்கிட்ட போடும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ஐஸை சுற்றி ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எகைன் எப்பவும் போல் நம்ம வந்து பேசிக் காம்போ ஸ்டிச்சஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக வர வேண்டிய ஒன்றே ஒன்று நம்ம ஐஸ் தான். நம்ம ஐஸ் வச்சு தான் இது என்ன உருவம்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபேஸ்லேயும் சரி எதுலேயும் சரி அதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபைனலாக முடிக்கும் போது இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டில் லாக் ஸ்டிச் போடும்போது எண்டு கெனாட் போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. அப்புறம் இந்த ஐஸுக்கு வந்து பாருங்கள், நம்ம நார்மல் ஷூயிங் த்ரெட் இருக்குது தெரியுமா, அதை வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் பிளாக்காக இருக்கும், அதுக்கோசரம் நார்மல் ஷூயிங் த்ரெட்டை வச்சு நான் இந்த ஐஸை போட்டு இதே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இனி நான் ஒவ்வொரு வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆயிருக்கு. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பாய்.